الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலகத் தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சி யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடரிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த 19வது தொடரிலே முன்னொரு காலத்தில் எனும் பொது தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை கட்டளையும் மேக கூட்டமும் என்ற ஒரு தலைப்பை நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இதில் நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய அருள் எங்கிருந்தாலும் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அந்த நோக்கம்தான் இன்றைய தொடருடைய பயான் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை ஒரு மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், காட்டில் வந்து சும்மா ஒரு வெட்ட வழியில் காட்டில் வந்து போய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மேகம் வந்து நகண்டு போயிட்டு இருக்குது. அது இயல்பு தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சப்தம் கேட்குது. இன்ன மனிதனுடைய இடத்தில் மழை பொழியச்சை அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்ற விதத்தில் ஒரு பெயரை சொல்லி அந்த மேகம் என்ன சொல்லுது, செய்ய சொல்லுது. இப்போ இந்த இந்த மனிதருக்கு சரியான ஆச்சரியம், இன்னும் யாருடைய பெயரையே சொன்னது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேகம் நகன்று போகுது, மழை பொழியும் அப்படியே ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கிட்ட ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையே தண்ணி என்ன செய்யுது, கடம் பிறந்து ஓடுது. அதை தொடர்ந்து அவரும் போகிறார். அப்படியே போகும்போது போனால் அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தோட்டத்தில் மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு அந்த நீர் பாய்ச்சிக்கிட்டு பாத்தி அமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தவொடனே உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு, அல்லாஹ் அடியாரே உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட மாதத்தில் என்னுடைய என்ன பெயர் அப்படின்னு சொல்கிறார். பெயர் குறிப்பிடப்படலை. அப்போ அந்த மேகமூட்டத்திற்கு சொல்லப்பட்ட கட்டளை இருக்குது இல்லையா, அந்த மனிதனுடைய இடத்தில் மழையை பொழிய செய்யின்னு சொல்லி அந்த பேரும் இந்த மனிதனிடத்தில் கேட்கும்போது சொன்ன பேரும் ஒரே பேர். அப்படின்னா பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹ் அருளை எப்படி வழங்குகிறான் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி என்ன செய்வீங்க, இல்லை உங்களுக்கு என்ன வருவாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இங்கே என்ன செய்வோம், பயிரிடுறோம், தானிய வகைகள் எல்லாம் பயிரிடுறாங்க. அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், 3இல் ஒரு பகுதியாக எடுத்து நான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஏழை எளியவர்கள் கொடுத்துருவேன். இன்னொரு 3இல் ஒரு பகுதியை நான் இன்னொரு பகுதியை நான் என்ன செய்வேன், என் மனைவி மக்களுக்கு பயன்படுத்திக்கிடுவேன். அப்போது மீதம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது, அதை வந்து திரும்பவும் நான் என்ன செய்வேன், விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தனக்கு கிடைக்கிற லாபத்தில் அந்த தொழிலில் அவர் முதல் ஒரு பகுதி என்ன பண்ணுறார், 3 பங்கை எடுத்து ஏழை தான தர்மங்கள் செய்கிறார்.
2வது பங்கை எடுத்து மனைவி மக்களுக்கு தனக்கும் பயன்படுத்தி கொள்கிறார். 3வது பங்கை விளைச்சலுக்காக மீண்டும் என்ன செய்கிறார், பயன்படுத்தி கொள்கிறார் என்ற செய்தி கேட்டோடனே அப்போ புரிஞ்சுக்கிறார். இதான் சம்பவம். இதில் என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன படிப்பினா, இவர் செய்யக்கூடிய தான தர்மத்தினால் அல்லாஹ் அவர்களை வாழ வைக்கிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். 7வது அத்தியாயத்தில் 56வது வசனமாக இடம்பெறுது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தில் நம்ம என்ன சொல்கிறான்னா, முஹ்சின்கள் நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு என்னுடைய ரஹ்மத்தானது ரொம்ப நெருக்கமாக சமீபமாக இருக்கும். அதை இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ, நமக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தேவையோ நாம் அதை கேட்டு பெறணுமே தவிர அடுத்தவருடைய ரஹ்மத்தையோ அடுத்தவருக்கு கிடைக்கிற பரக்கத்தையை பார்த்து என்ன செய்யக்கூடாது. அவன்லாம் அப்படி வாழ்கிறான் யா அல்லாஹ், இவன்லாம் இப்படி வாழ்கிறான் யா அல்லாஹ், எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அல்ல, அந்த எண்ணம் வரக்கூடாது. நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருக்குறான், நமக்கு என்ன தேவை இருக்குது, அந்த தேவையை முன்னிறுத்தி பயணிக்கணும். அடுத்தவருடைய அந்த தொழில் விஷயங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, முன்னேற்றத்தை பார்த்து நம்முடைய தேவைகளை முன்னோக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் நமக்கு என்ன அடிப்படை தேவை இருக்குது, நமக்கு என்ன செல்வங்கள் தேவைப்படுதுங்கிறத பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் உழைப்பை என்ன செய்யணும், அதுக்கேற்றவாறு அமைத்து கொள்ளணும். அப்படி அமைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், நமக்கு பொருளாதாரத்தை கணக்கில்லாமல் வழங்குவான். அதுவும் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லக்கூடிய விஷயம்தான். தனக்கு அல்லாஹ் நல்லுபகாரம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்வான், கணக்கு வழக்கின்றி வழங்குவான். ஆனால் அதுவும் ஒரு சோதனை. இப்போ இந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்தான், ரஹ்மத்தை கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்து தான தர்மங்கள் செய்கிறார். நமக்கு செல்வம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே இன்றைய பாடத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் கீழ் நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று முதல் விஷயம் என்னென்னா, நமக்கு இல்லாத விஷயங்கள் அல்லாஹ்விட்ட கேட்டு பெற வேண்டும், உரிமையோடு கேட்க வேண்டும், வலியுறுத்தி கேட்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக கேட்கணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க தெரியுமா, பிரார்த்தனை கேட்கும் அல்லாஹ்ட்ட தந்தாத்தா அப்படின்னு விட வலியுறுத்தி கேட்கணும். நீ தான் தரணும். உன்னை விட்ட எனக்கு வேறு யாரும் கிடையாது. அந்த அடிப்படையில் வலியுறுத்தி நம்ம என்ன தீர்க்கமான பிரார்த்தனை இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி 2வது விஷயம், அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்புகள் தந்துட்டான் அப்படின்னு சொன்னான், ரொம்ப கவனமாக இருக்கணும். தான தர்மங்களில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட மன உவப்போடு நம்முடைய உழைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மன ராகத்தோடு அல்லாஹ் நம்மை பார்த்து கொள்வான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நிலையான தர்மத்தோடு கூடிய வாழ்வை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் யாரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 19க்கான கேள்வி. அருள்வளம் பற்றி குறிப்பிடப்பட்ட அத்தியாயம் மற்றும் வசன எண் என்ன? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைல்ட் லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.